சில பேஷண்ட்ஸுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு பிறகு ஸ்பாட்டிங்ஸ் வருது. உடனே எனக்கு கால் பண்ணுவாங்க, பயந்து போய் என்னாச்சு அப்படின்னு. சிலவங்களுக்கு ப்ளீடிங் வரைக்கும் வந்துடுது. இல்லை ஸ்பாட்டிங்லாம் ரெகுலர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்க. அதை நீங்களே சொல்லிடுங்க ஒரு வார்த்தை. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பிறகு அப்படி வர்றது பிரச்சனையா இல்லையா? எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் கர்ப்பப்பைக்கு நல்ல ரத்தம் ஓட்டம் வரதுக்காக நம்ம நிறைய மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ஆகிற இடத்துலேருந்து 1-2 டைம் ப்ளீடிங் ஆகலாம். இது ஒன்று. இன்னொன்று, கர்ப்பப்பை வாயிலேயே சர்விக்ஸ்னு இருக்குது. கர்ப்பப்பையோட வாய்க்கு பேர் சர்விக்ஸ். அதில் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளார ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆக எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ கர்ப்பப்பை வாயிலேருந்தும் ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து கூட கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும். ஸோ கர்ப்பப்பை வாயில் லைட்டாக ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் ப்ளீடிங் வரலாம், இல்லை இம்ப்ளான்டேஷனாலும் ப்ளீடிங் ஆகலாம். ஸ்பாட்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ப்ளீடிங்காகவே ஆச்சு அப்படின்னா கட்டாயம் போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ப்ரௌன் கலர் ஸ்பாட்டிங் பண்ணாலும் பயந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துளி ரத்தம் வந்தாலே பயந்துடுறாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு ஹாஃப் பேட் சோக்கர் ஆகிற மாதிரி தான் ப்ளீடிங் ஆச்சுன்னா கட்டாயம் டாக்டரை பார்க்கணும். மேபி அவங்க மெடிசன்ஸ் ஒழுங்காக எடுக்கலையோ அப்படின்றது எங்களோட சந்தேகமாக இருக்கும். இல்லை மெடிசன்ஸ் ஒழுங்காக வைக்க தெரியலையான்றது தெரியும். ஸோ வெஜனலாக நாங்கள் அடி வழியாக வைக்கிறதுக்கு கேப்சூல் கொடுக்குறோம். அதை இந்த விரலில் இவ்வளோ தூரம் அளவுக்கு உள்ளே விட்டு வச்சா போதும். ரொம்ப உள்ளே தள்ளியும் வைக்க தேவையில்லை, வெளியிலேயே வச்சுட்டு விட்டுடுவாங்க. அப்போ கேப்சூல் எல்லாம் உள்ளே போகவே போகாது. இதை நாங்கள் சொல்லி தந்தாலும் பேஷண்ட்ஸ் இதை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டா நல்லதாகும். இதை வச்சுக்க பயமாக இருக்கவங்க அதை ஊசியாக தான் எடுத்துக்க முடியும். ஊசியை எல்லாருக்கும் போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் இந்த வெஜனல் கேப்சூல் வைக்கிறோம். ஆனால் சுலபமாக ஒன்றுமே படிக்காது 2வது 3வது படித்தவங்க கூட இதை அழகாக வச்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான். பயப்பட வேண்டாம். ப்ளீடிங் ஆச்சுன்னா பேனிக் ஆகாதீங்க. ஸ்பாட்டிங்க்கு பயப்பட வேண்டாம். ஹாஃப் பேட்லாம் சோக் ஆச்சுன்னா டாக்டரை பாருங்கள். ஆனால் இது ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக கன்சீவ் ஆனவங்களுக்குமே இந்த ஸ்பாட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்டாயம் பெரியவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எனக்கு கூட ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது ஸ்பாட்டிங் இருந்துச்சு, ப்ளீடிங் இருந்துச்சுன்னு. எங்களுக்கு கன்சீவ் ஆனதுக்கப்புறம் சில பேருக்கு நிறைய ஒரு பேட் சோக் ஆகிடுச்சு டாக்டர் வந்தவங்களுக்கு கூட உள்ள குழந்தை ஹார்ட் பீட்டோடு இருக்கும். அதனால் பேனிக் ஆகாமல் டாக்டர் அணுகி என்னன்னு பார்த்துக்கிறது நல்லது.